Hi friends, welcome to Sagasra Manjiri channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வாழைப்பூ க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு வாழைப்பூவை சமைச்சி சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனா இத க்ளீன் பண்ண தெரியாததனால இத வாங்க மாட்டீங்க. கிராமத்துலலாம் சும்மாவே இதெல்லாம் கிடைக்குங்க நிலத்துல. நாம டவுன்ல இருக்கிறதுனால விலை கொடுத்து தான் வாங்கணும். இது ரேர் கிடைக்கிறது இல்ல. கிடைச்சா கண்டிப்பா வாங்கி சமைச்சி பாருங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இத வச்சு நிறைய ரெசிபி செய்யலாம். வாங்க எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ எடுத்துக்கலாங்க. அதில் மேலே சொக்கா மாதிரி இருக்கும். அந்த சொக்காவை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு கொத்து மாதிரி பூவாக இருக்குங்க. இந்த கொத்தை அப்படியே அழகாக பிச்சிக்கலாங்க. பிச்சிட்டு அதுக்குள்ளே நாக்கு மூக்குன்ற மாதிரி ரெண்டு இருக்குங்க. அதை மெயினாக எடுத்துடணுங்க. இல்லைன்னா கசப்பாக இருக்கும். அப்படியே போட்டு சமைச்சா முதல்ல நாம் வாழைப்பூ எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு எடுத்துக்கலாங்க. மொத்தத்தையும் நமக்கு தேவையான அளவுக்கு உரித்து எடுத்துக்கலாம். உரிக்க வந்துனே இருக்குங்க. நம்ம ஃபுல்லாக உரிக்க நிறைய வாழைப்பூ கிடைக்கும். உரிக்க சைஸ் சின்னதாகிட்டே போவோங்க. ரொம்ப சின்னதாக இருக்கும். ரொம்ப பிஞ்செல்லாம் வேணாம் நமக்கு. நம்ம ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கிறது நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலெக்ட் பண்ணது எல்லாத்தையும் நம்ம இதில் இருக்கிற நாக்கு மூக்கை எடுக்கலாம். முதல்ல ஒரு பூவை எடுத்து இந்த மாதிரி விரிச்சிக்கோங்க. விரித்தா இதுக்குள்ளே நாக்கு மாதிரி ஒன்றும் மூக்கு மாதிரி ஒன்று இருக்கும். அதை எடுத்துடணுங்க. அதை எடுத்துட்டா கசப்பு தெரியாது. நம்ம சமைச்சி சாப்பிட ரெடி ஆகிடுங்க. இதை நாம் நிறைய ரெசிபி செய்யலாங்க. இதில் பஜ்ஜி செய்யலாம், பக்கோடா செய்யலாம், பொரியல் செய்யலாம், வடை கூட செய்யலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி தாங்க இந்த மாதிரி வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது. நாம் தான் கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கோம். வாழைப்பூ இந்த மாதிரி எப்போது கிடைச்சா விடாதீங்க. வாங்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நீங்கள் சமைச்சி பாருங்கள். உடம்புக்கு ஹெல்த்தியானதுங்க இந்த வாழைப்பூ. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வாழைப்பூ வச்சு என்ன பண்ணுறேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.